துறையூர் அருகே சுண்டைக்காய் குழம்பு தர மறுத்ததால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த பச்சமலை கிராமத்தில் ராஜு சரோஜா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர் வீட்டிற்கு வந்த பக்கத்து தோட்டக்காரர் ராஜ்பரத் சுண்டைக்காய் குழம்பு வைத்து தருமாறு கேட்டுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர் ராஜு அவரது மனைவி சரோஜா மற்றும் மகன் பாலகிருஷ்ணனை கத்தியால் குத்திவிட்டு தப்பிவிட்டார். காயமடைந்தவர்களை மீட்ட பொதுமக்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பாதிக்கப்பட்ட தம்பதியினர் அளித்த புகாரின் பெயரில் ராஜ்பரத்தை காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்தனர். என் மனைவிக்கு சுண்டைக்காய் குழம்பு வைக்க தெரியாது, நீ வச்சு கொடுன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் வர முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம். கத்தி ஒரு 1.5 அடி இருக்கும். கத்தியில் எங்களை முதல்ல என் பையனை அடிச்சிட்டான். அடிக்கவும் அவன் ஐயோ என்னை கத்தியில் குத்திட்டான்னு சொல்லிட்டான். முதல்ல வயிற்றுல ஒரு குத்து, அல்லையில் ஒரு குத்து, அப்படியே முதுகில் குத்தி இழுத்து எரிஞ்சிட்டான். கண்ணுலலாம் காயம். ஏன்டா என் மகனை அடிக்கிறேன்னு நான் கேட்டதுக்கு என்னைய கத்தியில் குத்தி எரிஞ்சிட்டு இவனுங்க போயிட்டானுங்க.